ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள், உன்னை நீ சந்தோஷமாக வச்சுக்கோன்னு சொல்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் யார் செல்ஃப் ஹாப்பி. கீப் யார் செல்ஃப் ஹாப்பி. மற்றவங்களை குறை சொல்லாத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், டோன்ட் ப்ளேம் அதர்ஸ். அன்னன்னைக்கான வேலையை அன்னன்னைக்கே முடி. ஃபினிஷ் யார் டெய்லி ஒர்க் ஆன் த டே இட் செல்ஃப். Finish your daily work on the day itself. உனக்கு அது பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நீ கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். Whether you like it or not, but you must accept it. Whether you like it or not, but you must accept it. நீ எப்பவும் சிரிச்ச முகத்தோடு தான் இருக்கிற. You always have a smiling face. You always have a smiling face. அவன் ஒரு கஞ்சன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி கருமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. He is a miser. He is a miser. மைசருக்கு அல்டர்னேட்டிவாக நம்ம சொல்கிறதா இருந்தால் அப்படின்னா ஸ்டிஞ்சி ஃபெல்லோ அப்படின்னு கூட சொல்லலாம். உனக்கு 8,000 ரூபாய் போதாதா குடும்பம் நடத்த? Is 8,000 not enough for you to lead a family? Is 8,000 not enough for you to run a family அப்படின்னு சொல்லலாம். நீ எப்போ தான் வேலைக்கு போவ? When do you go to the work? எப்போ போவன்னு இப்போ ஜஸ்ட் கேஷுவலாக கேட்குறதா இருந்தால், ஃப்யூச்சரை ரெப்ரசன்ட் பண்ணி கேட்குறதா இருந்தால் when will you go for a work அப்படின்னு கேட்கலாம். நானும் ரியாவும் ஒரே வகுப்பில் உள்ளோம். ஸோ இதில் ஐ நம்ம பேக் சைடில் தான் எப்போவுமே போடணும். ரியா அண்ட் ஐ ஆர் இன் த சேம் கிளாஸ். இதில் ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நானும் ரியாவும் ஒரே வகுப்பில் படித்தோம். ஐ திங்க் நான் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறேன். இதுக்கு நீங்கள் ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தரோட ஆன்சரையுமே ரீட் பண்ணி உங்களுக்கு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ரியாவும் ஒரே வகுப்பில் படித்தோம். ஏன் என்று நான் உங்களிடம் கேட்கலாமா? மே ஐ ஆஸ்க் யூ வாய்? மே ஐ ஆஸ்க் யூ வாய்? இது ரெலவெண்ட்டாக இன்னொரு சென்டென்சஸ் நான் இப்போ கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணுங்கள். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ இதை இப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க எப்போ போவாங்க? when will they go? when will they go? சமைக்க கற்றுக்கோ. லேர்ன் ஹவு டு குக். நான் ஒரு வாடகை காரை எடுக்கணும். நான் ஒரு காரை வாடகைக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ நீட் டு ரெண்ட் அ கார். ஐ நீட் டு ரெண்ட் அ கார். எதை பற்றியும் கவலைப்படாத. டோன்ட் பாதர் அபவுட் எனி திங், இல்லை டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஒரே ஒரு பென்சில் மட்டும்தான் இருக்குது. தெர் இஸ் ஒன்லி ஒன் பென்சில். இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தை, நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். ஒரே ஒரு தட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு செல்லு தான் இருக்குது, ஒரே ஒரு பேனா தான் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். தெர் இஸ் ஒன்லி ஒன். அப்புறம் நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணணுமோ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா நிறைய சென்டென்சஸ் இது ரிலேட்டடாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கோ. டெவலப் ஆல் யுவர் ஸ்கில்ஸ். டெவலப் ஆல் யுவர் ஸ்கில்ஸ். மற்றவர்களிடம் பேசி நேரத்தை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டாக்கிங் டு அதர்ஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் டாக்கிங் டு அதர்ஸ். காஃபி ரொம்ப சூடாக இருக்குது. த காஃபி இஸ் வெரி ஹாட். த காஃபி இஸ் வெரி ஹாட். நான் அதை மீண்டும் படிக்க முடியாது. ஐ won't be able to read it again. I won't be able to read it again. நான் போக மாட்டேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்.
படிக்கும்போது படிக்கணும், விளையாடும்போது விளையாடணும். இது நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம அடிக்கடி அட்வைஸ் பண்ணுறக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணேன். ஸ்டடி when you study and play when you play. ஸ்டடி when you study and play when you play. ஏன் எப்போ பாரு என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற? Why are you always fighting with me? Why are you always fighting with me? இதே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, Why are you often putting fight with me அப்படின்னு சொல்லலாம். நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. I don't like anything you do. I don't like anything you do. நீ எப்போ வருவ? When will you come? When will you come? நீ எப்பொழுதும் உன் வேலையை சரியாக தான் செய்வ. You will always do your work properly. You will always do your work properly. எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. I feel dizzy. I feel dizzy. இதே எனக்கு வாமிட் வருதுன்னு சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம். If you study well, you can get a good job. If you study well, you can get a good job. நீ சொல்கிறத நான் செய்யணுமா? நீ சொல்கிறத நான் செய்யணுமா? Should I do what you said? Should I do what you said? நீ என்னை திட்டுனா நான் உன்னை சபிப்பேன். I will curse you if you scold me. ஹர்ஷ்னா என்னன்னா சாபம் விடுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ I will curse you, நான் சாபம் விடுவேன் எப்போ? if you scold me. ஸோ இதை சேர்த்து படிச்சுக்கோங்க. என் வாழ்க்கை மாறவே மாறாதா? Will my life never change? Will my life never change?